ஹலோ எஸ்பிரன்ஸ் வெல்கம் டு ரேடியோ 7. ஸோ நான் தான் உங்கள் விமல் பேசிட்டு இருக்கேன். எஸ், ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சியோடைய மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு ஜான் 18, 19 அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஷெடியூல் படி. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியோடைய கேலண்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு செஷன் அப்படின்றதுல நம்ம கிளியராக ப்ரீவியஸ் ஒரு கட் ஆஃப் என்ன, இப்போ இருக்கக்கூடிய கட் ஆஃப், நம்மளுடைய சேஃப் ஸ்கோர் என்ன, அண்ட் உங்களுடைய போஸ்டிங், அதோடைய ப்ரிஃபரன்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த ஒரு செஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு 2025 கட் ஆஃப் பா. இந்த கட் ஆஃப் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உங்களுடைய டியர் 1க்கு 130 மார்க்குக்கு மேலே நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போது நமக்கு டியர் 2க்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடியவர்கள் 1,30,000. ஸோ ஆனால் நமக்கு வேக்கண்ட்டு 14 இருந்து 15,000 மட்டும்தான். அப்போ இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறாங்க சார் கரெக்டாக? அதற்கு முன்னாடி இங்கே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த குவாலிஃபைங் மார்க் தான் கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டா மட்டும் போதாது, கட் ஆஃப் கிளியர் பண்ணாலும் நமக்கு இவ்வளோ பேருன்ற ஒரு மெரிட் லிஸ்ட் இருக்கும். ஸோ அதன்படி தான் நமக்கு போஸ்டிங் இருக்கும். அந்த மெரிட் லிஸ்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் டை ஆகும். ஸோ அங்கேயும் சினாரியும் மாறும். ஓகேங்களா? ஸோ எப்பயும் நம்ம கட் ஆஃபை விட ஹையர் மார்க் அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம். அண்ட் உங்களுடைய ரா ஸ்கோர்ல இருந்து நார்மலைசேஷன் ஆகும்போது உங்கள் மார்க் அதிகமாகும். ஸோ நார்மலைசேஷன் அப்படின்றது கொடுத்துருக்கக்கூடிய வேக்கண்ட் அண்ட் எவ்வளோ பேர் அப்பியர் ஆகுறாங்க உங்களுடைய எக்ஸாமுடைய டிஃபிகல்ட்டிஸை பொறுத்து தான் இந்த நார்மலைசேஷன் அப்படின்றது ஆகும். அதே மாதிரி வேக்கண்ட் அதிகமாக இருந்தால் கட் ஆஃப் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தால் கட் ஆஃப் ஹையாக இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதே டிபெண்ட்ஸ் அப்பான் தி. ஓகேங்களா? சரி, ஓகே சார். இப்போ நமக்கு லாஸ்ட் இயருடைய கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்க 2024. நம்ம எல்லாமே ஓபிசி கேட்டகரி வச்சே பேசுவோம். சரிங்களா? இந்த ஓபிசியில் நமக்கு 306 அப்படின்றது கொடுத்துருக்கா. ஸோ நம்மளுடைய டோட்டல் மார்க் என்ன சார்னா நமக்கு 2 செஷன் நடக்கும். அதாவது செஷன் 1, செஷன் 2. இதில் செஷன் 1ல எனக்கு செக்ஷன் 1 அதில் ஆப்டியும் ரீசனிங்கும் சேர்ந்து நமக்கு 60 கேள்வி 180 மார்க்கு. அதே மாதிரி செக்ஷன் 2ல எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இது தனி 1 hour பா. சரியா? இந்த 1 hour இதை மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்த 1 hour நீங்கள் இங்கே போக முடியும். ஸோ இதில் எனக்கு 70 கேள்விகள், டோட்டலாக 390 என்னுடைய மார்க். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது 306. சரியா? ஸோ 300 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணாலும் நமக்கு என்ன வரப்போகுது? 30 கேள்விகள். கரெக்டா? எஸ். ஸோ நமக்கு 300 வரணும். இப்போ இங்கே நான் 180ல் 150 அப்படின்றது என்னுடைய டார்கெட் அப்படின்னா நான் கண்டிப்பாக எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்றது அட்டன் பண்ணியிருக்கணும். கரெக்டாக ஒரு கேள்விக்கு 3. அப்போ நான் 50 கொஷின் அப்படின்றது அவுட் ஆஃப் 60ல் அட்டன் பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே 210. நான் இங்கேயும் ஒரு 150 நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கேயும் நான் 50 கொஷின். அப்போ இந்த 50 நான் ஸ்பிட் அப் வைக்கணும். ஏன்னா இங்கே இங்கிலீஷ் இருக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ல எனக்கு எப்படி கேட்க போறான்னு ஸ்டில் இப்பவும் நமக்கு தெரியாது. அப்போ நம்மளோட ஸ்கோரிங் பார்ட் இங்கிலீஷ். அப்போ 35 to 40 வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் இங்கே இருக்கணும். இங்கே ஒரு 15 to 20 அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? என்னெல்லாம் படிக்கணும்ன்றது நான் சொல்றேன். இதுதான் நமக்கு. இதில் கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் ஒரு 20 கேள்விகள். இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா என்ட்ரி டெஸ்ட் அப்படின்றது இருக்க போகிறது. சரிங்களா? ஓகே. அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேப்பர் 2, ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னொரு போஸ்ட்டுக்கு அது நமக்கு தேவையில்லை. ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு நமக்கு பேப்பர் 1 மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. அண்ட் இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் வைஸ் போன இயரோடைய கட் ஆஃப். நீங்கள் இப்படி தான் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஎஸ்ஓ ஐபியில் இருக்குது அப்படின்னா எனக்கு 353 மார்க் அன்று சொல்ல வேணும். இப்போ இது போஸ்ட் வைஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு ஆசை இருக்கும். நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதன்படி ஓடுங்கள். சரிங்களாப்பா? ஸோ உங்களுடைய ஓட்டம் அதை நோக்கி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய வெற்றின்ற இலக்கை நீங்கள் அடைய முடியும். ஸோ இப்போ இதில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த B18, B20, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த D5, D17, இதெல்லாம் சூப்பரான போஸ்ட். அப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது நீங்கள் இப்படி தான் கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1, 2, 3, 4, 5 அப்படின்ற ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய மார்க் அப்படின்றது ஏதோ ஒரு மார்க் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க டியர் 2 முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. நான் செலக்டிவ் போஸ்ட் தான் கொடுத்துருப்பேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒரு போஸ்ட் கொடுக்குறீங்க, உங்களுடைய மார்க் இதை அட்டைன் பண்ணலை அப்படின்னா அது என்ன ஆயிடும்? உங்களுக்கு கிடையாது. அப்போ அடுத்தது செக் பண்ணுவாங்க. அடுத்ததும் கிடையாது அப்படின்னா அதுக்கு அடுத்தது செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்க எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நமக்கு இந்த ஏஎஸ்ஓ இந்த மாதிரியான போஸ்ட் எல்லாமே டெல்லி சைடில் தான் இருக்கும். பட் இந்த இன்கம் டேக்ஸ், கஸ்டம்ஸ் இதெல்லாமே நம்ம சைடில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஏஜி சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் வேற லெவலில் இருக்கும். சேலரி வைஸும் சரி எல்லாமே.
சரிங்களா? எஸ். ஸோ இது தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோ. கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் 350 மார்க் நமக்கு வேணும். ஸோ இதில் பார்க்கும் போதே தெரியுது, ஈவன் எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் எனக்கு 350 மார்க் கண்டிப்பாக தேவை. அப்போ 350 மார்க் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரியா? எஸ். ஓகே. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை முடிச்சிடறேன். சரிங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த Jan 18 வரைக்கும் ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 10 நாளை கரெக்டாக யூஸ் பண்ணு. ஸோ கரெக்டாக உங்களோட கான்செப்டை ரிவைஸ் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. அதுவும் மேக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, அரித்மெட்டிக்லையும் அட்வான்ஸ்லையும். ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்த்து ரிவிஷன் அப்படின்னு பண்ணுங்கள். டெய்லி ஜிஎஸும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் ரிவிஷன் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த லெவலில் 1 இயர் வேணும். ஸோ நீங்கள் 6 மாதம் படிச்சிங்க அப்படின்னா ஓகே. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப் 300, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாப் 100 படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மந்த். ஸோ ஆஷிக் சாரோட கரண்ட் அஃபேர்ஸே போதுமானது. இது இல்லாமல் பிவைக்யூ அனலைஸ் பண்ணி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ரீசெண்டாக கேட்கப்பட்ட நியூ பேட்டர்ன் கேள்விகள், அதாவது சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல், இந்த ரெண்டுத்தையுமே ஃபுல் கம்ப்ளீட்லி அனலைஸ் பண்ணிக்கோ அந்த ஒரு கொஷின் பேப்பரை. ஸோ இல்லாதவங்க டெலிகிராமோடைய நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. அண்ட் அதை மட்டும் இல்லாமல் செக்ஷனல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டுப்பா. சரியா? ஸோ கண்டிப்பாக டெய்லி 2 செக்ஷன் அப்படின்றது எடுங்க. செக்ஷனல் இல்லை அப்படின்னா இப்படி எடுங்க. ஸோ ஆப்டி ரீசனிங் ஒரு செஷனில், ஸோ இதை ஒரு நாளும், இங்கிலீஷ் ஜிஎஸ் ஒரு நாளும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டாக எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அது இல்லாமல் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, ஏன்னா ஃபுல் டெஸ்ட்ல தான் நீங்க என்ன பண்ணலாம், அதாவது உங்களுடைய ஸ்பீடா இருக்கட்டும், உங்களுடைய அக்யூரசியா இருக்கட்டும், உங்களுடைய டைமா இருக்கட்டும். ஸோ அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 hour ஆப்டி ரீசனிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான டாஸ்க். 60 கொஸ்டின் அப்படின்றது 1 hourல. இங்கிலீஷும் ஜிஎஸும் நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. சரியா? அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேசிக்கா படிச்சுக்கோங்க. ஸோ ஒரு 12 மார்க் எடுத்தாலே போதுமானது 20ல். அண்ட் வந்து இதில் 30 மார்க் எடுத்தாலே போதுமானது, 20க்கு மேலே எடுத்தாலே போதுமானது. ஸோ டைப்பிங்கும் டெய்லி சும்மா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஆன்லைன் பண்ணாலே வந்துடும். ஆன்லைன் டைப்பிங் ஜஸ்ட் அதை நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் டெஸ்ட் எடுத்துட்டேன்னா எனக்கு ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் வேற லெவலில் கை கொடுக்கும். ஏன்னா எப்போ நீ என்ன மிஸ்டேக் பண்ணுறியோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இம்ப்ரூவைஸ் பண்ணணும். உங்களோட வீக் ஏரியாவை கண்டுபிடிச்சி இம்ப்ரூவைஸ் பண்ணணும். உங்கள் எரரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சுது. அப்போ இந்த ரிவ்யூ அப்படின்றது எப்பயும் ஒரு 45 minutes to 1 hour அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சரியாப்பா? எஸ். ஸோ திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய ரிவ்யூ நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மிஸ் பண்ண கொஸ்டினை தான் பார்க்கணும். அடுத்து நீங்க தப்பு பண்ண கொஸ்டின், ராங் கொஸ்டின் பார்க்கணும். அடுத்து கரெக்ட். இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி எப்பயும். ஏன் சார் அப்படின்னா, நீ மிஸ் பண்ண கொஸ்டின் நீ ஒன்று கத்துப்ப. தப்பு பண்ண கொஸ்டின்ல என்ன தப்புன்ற அனலைஸ் பண்ணுவேன். இது ரெண்டும் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க மல்டிபிள் அப்ரோச் அப்படின்றத நீங்க கத்துக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சான்ஸ். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த 10 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க. பொங்கல் லீவ் வேற இருக்கு. ஸோ அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. பட் இது ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் கிளியர் பண்றது ரொம்ப நல்லது. எக்ஸாம் டஃபாக இருந்தாலும், ஏன்னா எஜுகேட்டி டஃபாக இருக்கு, பட் இருந்தாலும் இந்த டைம் இதை கிளியர் பண்றது மிக 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 முக்கியமான ஒன்று. ஏன் சார் அப்படின்னா, நமக்கு அடுத்தடுத்த வருடம் இதே பேட்டர்ன் தான் இருக்க போகுது, பட் வேற மாதிரி மாறிடும். இப்போ வெண்டார் சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ vimal.raj@ada247.com இந்த ஒரு மெயில் ஐடிக்கு உங்களுடைய மெயில் அப்படின்றத மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிளாரிஃபை பண்றேன். சரிங்களாப்பா? எஸ். வேற எதுனா டவுட்ஸ் இருக்கா? வேற என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கேளுங்க. அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் நீங்க எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கேலண்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு மார்ச்ல இருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ். இதற்கான ஒரு எஸ்எஸ்சினா என்னன்னு தெரியாத மாணவர்களுக்கு பிளேலிஸ்ட்ல தெளிவாக எஸ்எஸ்சி ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஸோ அதில் நம்ம நிறைய டாபிக் எப்படி படிக்கணும், எப்படி ஸ்ட்ராட்டஜி, ஸோ ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், சேலரி, போஸ்டிங், எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இதற்கான பேட்ச் ADA247 இருக்கு. ஸோ ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்கே நம்மளோட எஸ்எஸ்சியோடைய பேட்ச் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ எல்லா எக்ஸாம் நீங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டடி பிளான் இருக்கும். ஸோ இதன்படி தான் நமக்கு கிளாஸஸ் டெய்லி பேசிஸில் போகும். ஸோ இங்கே டாபிக் வைஸ் இருக்குது. நீங்கள் இதையுமே என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களா? எல்லா டாப்பிக்கும். அண்ட் இது எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே மோர் ஆஃபரில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ரிமூவ் கோடு கொடுத்துட்டு Y1029 அப்படின்றத நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2807, அதாவது Y1029 நம்ம கோடுக்கு எக்ஸ்ட்ரா 2%. ஸோ இப்போ 25% ஆஃபர் இருக்குது. மறக்காமல் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் எதுவும் தகவலுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு
சரி சாரி கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷன் உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த பேட்சஸோடைய லிங்க், ஃபவுண்டேஷன் லிங்க் அப்படின்றது கமெண்ட்டில் இருக்குது. எஸ், ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.